என்ன ஏது என்று கேட்கலாம் என்றுதான் அழைத்தேன். காந்திமதிக்கு வலி ஏற்பட்டு விட்டது. மருத்துவச்சியும் ஊரில் இல்லை, கமலம் மாமியும் ஊரில் இல்லை. வளனூரில் புனிதவள்ளி மாமி என்று யாரோ இருக்கிறார்களாம். அவர்களை அழைத்து வரத்தான் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். நான் வருகிறேன். சற்று நில்லுங்கள். வளனூருக்கு கடந்து போய் அந்த மாமியை கூட்டி வர எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? வீட்டிற்கு செல்லுங்கள், நான் வண்டியை கட்டி அனுப்புகிறேன். பிரசவ வலி என்கிறீர்கள். இந்த நேரத்தில் தாங்கள் வளனூருக்கு நடந்து சென்று மருத்துவச்சியை இங்கு அழைத்து வருவது என்பது உடனே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. தாங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். தங்கள் மனைவியை வளனூருக்கே கூட்டிச் செல்லலாம். நான் வண்டியை கட்டி அனுப்புகிறேன். மிக்க நன்றி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தாங்கள் வீட்டிற்கு சென்று மனைவியுடன் தயாராக இருங்கள், தைரியமாக இருங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வண்டியை கட்டி அனுப்புகிறேன். சரி. அம்மா, ஒண்ணுல. ஐயோ, இந்த நேரத்துல யாருன்னு தெரியலையே. சற்று இருடிமா, வந்துடுறேன். சற்று பொறுத்துக்கோ, வந்துடுறேன். என்னம்மா வேண்டும் உனக்கு? எனக்கு இடம் கொடுத்து உதவி பண்ண அந்த மகராசி உனக்கு உதவி செய்தாள். ஆனால் அவளுக்குத்தான் உதவி செய்ய ஆள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறாள். நீ பிறகு வா. அம்மா, இதோ பாரடிம்மா, உன்னிடம் நின்று பேசுவதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை. அங்கு காந்திமதி பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள். தெரியுமா? அதை கேள்விப்பட்டுதான் வந்தேன். தெரியும் இல்லையா? பிறகு என்ன வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறாய்? நான் எதையும் கேட்க வரலம்மா. வாட்டமா இருந்த எனக்கு உட்கார இடம் கொடுத்து மோரும் கொடுத்த அந்த புண்ணியவதிக்கு ஏதோ என்னால் ஆன முடிஞ்ச உதவிய செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். காந்திமதிக்கு வந்திருப்பது பிரசவ வலி. நல்லபடியாக அவளுக்கு பிரசவம் ஆக வேண்டும் என்று அவ அகத்துக்காரர் வைத்தியம் பார்க்கிறவாளை தேடி போயிருக்கிறார். என்ன வயிற்றோ ஏதாயிற்றோ என்று தெரியவில்லை. அவர் இன்னும் வரவே இல்லை. இந்த சமயத்தில் உன்னால் என்ன உதவ முடியும்? முடியுமா? இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியும்.